என் பெட்ரூம் சுவரை பார்த்து, என் நாய் தினமும் ராத்திரி 3 மணிக்கு குரைக்கும். என் நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரி அது குரைக்கல. அது பயத்துல படுத்து இருந்தது. அந்த சுவரையே பார்த்துக்கிட்டு இருந்தது. வாலை சுருட்டிக்கிட்டு என் கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அது குரைக்கிறத விட இந்த அமைதி எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நான் மெதுவா அந்த சுவர் கிட்ட போனேன். என் காதை அந்த சுவர்ல வச்சு ஒட்டு கேட்டேன். திடீர்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. மூச்சு விடுற சத்தம். சரியா அந்த சுவருக்கு மறுபக்கம் யாரோ முணுமுணுப்பது கேட்டுச்சு. அவளுக்கு கேட்டுடுச்சு அப்படின்னு என் உடம்பெல்லாம் பயத்துல சில்லிட்டு போச்சு. வேகமா போய் ஒரு சுத்தியலை எடுத்தேன். ஓங்கி அந்த சுவர்ல அடிச்சேன். சுவர் உடைஞ்சு விழுந்தது. நான் டார்ச் லைட்டை உள்ள அடிச்சு பார்த்தேன். 2 சுவருக்கு நடுவுல ஒரு சின்ன ரகசிய அறை இருந்தது. அங்க ஒரு அழுக்கு படுக்கை, சாப்பிட்ட குப்பைங்க, அப்புறம் ஒரு கேமரா. அந்த கேமரா என் ரூம் சுவர்ல இருந்த ஒரு சின்ன ஓட்டை வழியா என்னையே ஃபோகஸ் பண்ணி இருந்தது. இவ்வளவு நாளா என் படுக்கை அறையில் என்னை யாரோ பார்த்து ரசிச்சிருக்காங்க. திடீர்னு என் கையில ஏதோ ஒரு சொட்டு சூடான திரவம் விழுந்தது. நான் மெதுவா மேல நிமிந்து பார்த்தேன். என் தலைக்கு மேல சீலிங்கில் ஒரு பல்லி மாதிரி ஒரு வெளிரிய மனித உருவம் ஒட்டிக்கிட்டு இருந்தது. புருவம் இல்லாத பெரிய கண்களோடு என்னை பார்த்து, என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு வெறித்தனமா சிரிச்சான். அடுத்த நிமிஷம் லைட் ஆஃப் ஆச்சு. நான் கண் விழித்து பார்த்தப்போ நான் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தேன். எத்தனை மாதம் நான் நினைவு இழந்து இருந்தேன் என்று தெரியல. நான் மெதுவா நடந்து போனேன். அங்கே இருந்த கேமராவை பார்த்தேன். கேமராவுல என் பழைய அறையில் வேறொரு புது பொண்ணு இருந்தா. அவ உடை மாற்றிக் கொண்டு இருந்தாள். அவளை அந்த உருவம் நெருங்கியதும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு.